வெல்கம் டு பிகேஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோதுமை மாவில் ஒரு அடை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியனு, டொமேட்டோ, பொட்டேட்டோ இல்லைனா பீன்ஸு, அப்புறம் கேரட் இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி தழை, சால்ட்டு, டர்மரிக் பவுடரு, பெப்பரு, கியூமின் சீட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பில் வந்து வீட் ஃப்ளாரு, இன்னொரு கப்பில் வந்து ரைஸ் ஃப்ளார் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கோதுமை மாவையும் அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது வந்து கிரைண்ட் பேஸ்ட் அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ வாட்டரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கோதுமை மாவுலையும் அரிசி மாவுலையும் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து தோசை ஊற்றுற மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இது வாங்க இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சு இந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண ஆனியனும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அது நல்லா ஒரு கிண்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஆனியனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ இருக்கும், அதையும் கட் பண்ணி வச்சுருந்ததை நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ இல்லைனா பீன்ஸு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பீன்ஸோ பொட்டேட்டோவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அந்த கிரைண்ட் பேஸ்ட் வச்சுருந்தேன்ல ஸோ அதில் வந்து ஃபுல்லுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இது பண்ணிவிடுங்க. ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிட்டு தோசை மாவு ஊற்றுற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருப்போம்ல ஸோ அதை எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஆயிலை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெய் தேவையான அளவுக்கு நெய் எதுக்குன்னா நல்லா ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நெய்யும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மொறுன்னு வர மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க. நல்லா மிடில் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா மொறுன்னு வறுக்கிறதுக்கு நல்லா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் வறுத்த இதுதான் இந்த கோதுமை அடை. ஸோ நல்லா திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்வீட்டான ஒரு கோதுமை அடை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும்.